திருவிழாவை அர்த்தமுள்ள விழாவாக கொண்டாட கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் புனித ஜெபமாலை ஆலய பங்கு பணியாளர்கள், பங்கு இறைமக்கள், அருட்பணி பேரவை சார்பாக இன்முகத்தோடு வரவேற்று இந்நிகழ்ச்சிகளை ஆரம்பமாகின்றன. உலக இரட்சகர் உதித்த ஒரு விழா, உலக மகிழும் உன்னத திருவிழா, அன்பை விதைக்க அகிலம் வந்தார் நன்மை செய்ய நாயகன் இயேசு. அத்தகைய மாண்புக்குரிய பெருவிழாவை சிறப்பிக்கும் விதமாக நிகழ்ச்சிகள்: 1 தொடக்க ஜெபம், 2 வரவேற்புரை, 3 பாடல், 4 பாடல், 5 இறைவார்த்தை, 6 பாடல், 7 பாடல், 8 இறைவார்த்தை, 9 பாடல், 10 பாடல், 11 இறை செய்தி, 12 கிறிஸ்மஸ் சாத்தா, 13 நிறைவு ஜெபமும் ஆசீரும், இறுதி பாடல் இறுதியாக. முதலாவதாக தொடக்க ஜெபம். நாம் இறைவேண்டலில் சிறந்திருக்க, நமது விழாக்கள் சிறப்பாக அமைய ஜெபிக்க புனித ஜெபமாலை அன்னை பங்கு அமலவை சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வார்த்தை மனுபுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். மண்ணுலகில் மனித உருவாகி உதித்த மாபரனே, எம்மிடையே குடிகொண்ட இம்மானுவேலனே, இறை தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற மனிதனாக அவதரித்த இறை மைந்தனே, இதோ இந்த இரவு வேளையில் இந்த ஆலயத்தில் குழுமையுள்ள ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். சிறப்பாக உமது பாலன் பிறப்பை கொண்டாட இன்னிசையாக பாட வரும் பாடல் குழுவினரையும், இறை வார்த்தையை வாசிக்க வரும் இறை மக்களையும், உமது பிறப்பு செய்தியை எடுத்துரைக்கும் அருட்தந்தையர்களையும் உமது ஆவியால், உமது ஆசியால், உமது வல்லமையால், உமது சக்தியால் நிரப்பி வழிநடத்தும். இந்த ஐக்கிய ஆராதனை நடைபெறும் நேரம் முதல் உமது தூய ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் இந்த வளாகத்திலும் குடியிருக்கட்டும். எம் அன்பு பணி இந்த உலகத்தில் நிறைவேற நீர் உள்ளுயிராயிருந்து எங்களை வழிநடத்தும். இதோ உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று அன்னை மரியா அர்ப்பணித்த தூய்மையான அர்ப்பணிப்பும், ஐயமற்ற புனித சூசையப்பரின் ஈடுபாடும், உம்மை தேடி வந்த இடையர்களின் அன்பும், அரசர்களின் ஞானமும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அந்த ஆவியின் வழியாக, அந்த ஞானத்தின் வழியாக கந்தையில் பொதிக்கப்பட்ட உம்மை எம் சிந்தையில் இருத்தி எங்கள் பயணம் தொடர இந்நேரத்தில் ஆசிக்கின்றோம். உன்னதமானவரே,
உமது உன்னத மாட்சிமை எங்கள் ஒவ்வொருவரிலும் நிரம்பி வழிய, அதன் வழியாய் நாங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதி நிறைந்து சமாதானமாய் வாழ அருள் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இவ்விழா சிறக்க இறைவனின் துணை வேண்டி ஜெபித்த அருள் சகோதரி அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து தென்னிந்திய திருச்சபையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களையும் புனித ஜெபமாலை ஆலயினுடைய அன்பு பக்தர்களையும் வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்த புனித ஜெபமாலை அன்னை கோவிலின் பங்கு பேரவையினுடைய செயலர் உயர் திரு ராபர்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த மாலை நிகழ்வான ஐக்கிய இன்னிசை ஆராதனைக்கு இரு திரு அவைகளும் ஒன்றிணைந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் பாலன் இயேசு நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் கூடி வந்திருக்கிற நாம் இந்த கோவில் முழுவதும் இறை பிரசன்னத்தால் நிரப்பப்பட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக நாம் வரவேற்போம். அடுத்ததாக இன்றைய நிகழ்வில் பங்கேற்கும் புனித ஜெபமாலை அன்னை கோவில் அருள்பணி சிங்கராயர் மறைவட்ட அதிபர் மற்றும் பங்கு பணியாளர் அவர்களை மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் வரவேற்கிறோம். அதேபோல் அருள்பணி இனிகோ ஆனந்த் உதவி பங்கு பணியாளர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அமலவை அருட்சகோதரிகள் மற்றும் அருட்சகோதரர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். தென்னிந்திய கிறிஸ்தவ ஆலய போதகர் ரெவரண்ட் பிரேம் கிறிஸ்துதாஸ் வட்டகை மன்ற தலைவர் மற்றும் குருசேகர தலைவர் அவர்களை மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் வரவேற்கின்றோம். இன்றைய ஐக்கிய இன்னிசை ஆராதனையை அழகுபடுத்தும் விதமாக புனித ஜெபமாலை அன்னை கோவில் பாடகர் குழு மற்றும் மறைக்கல்வி மாணவ மாணவியர் பாடகர் குழு, சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலய பாடகர் குழு மற்றும் பெண்கள் ஐக்கிய சங்க பாடகர் குழு மற்றும் பாடல் பாடுகின்ற யாவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். உங்களின் நேரமும் தியாகமும் இசைத்திறனும் இன்றைய இந்த ஆராதனையை மிக சிறப்பானதாக அமைக்க வேண்டும் என அனைத்து பாடகர் குழுக்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய செயலாளர் நெல்சன் அவர்களையும் பொருளாளர் கிறிஸ்துதாஸ் ஆபிரகாம் அவர்களையும் சிஎஸ்ஐ திருச்சபை மக்களையும் கத்தோலிக்க இறை மக்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். நாம் பாடப்போகும் கிறிஸ்துமஸ் பாடல்கள் அன்றைய வானதூதர்கள் பாடிய உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் சமாதானம் என்ற ஆர்ப்பரிப்பை மீண்டும் நம் உள்ளங்களில் ஒலிக்கச் செய்யட்டும். ஒன்றிணைந்த நம் கொண்டாட்டம் இயேசுவையே மையமாக வைத்து பாலன் இயேசு நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கட்டும். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் கிறிஸ்துமஸ் ஐக்கிய இன்னிசை ஆராதனைக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். மேரி கிறிஸ்துமஸ். வரவேற்புரை வழங்கிய பங்கு அருட்பணி பேரவை செயலர் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக கிறிஸ்துவின் பிறப்பு வெறும் வார்த்தை அல்ல, அது அனுபவம் என்ற வரிகளை சுட்டிக்காட்டி பாடல் வழியாக கருத்தூட்ட வருகிறார்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆலய பாடற் குழுவினர்.
ஜனனம் மிகவும் பேரின்பமே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் புவிக்கு கொடுத்தாரே. கிறிஸ்மஸ் காலம் இயேசுவின் ஜனனம் மிகவும் பேரின்பமே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் புவிக்கு கொடுத்தாரே. மிகவும் பேரின்பமே ராஜாவும் ஜனனமே. மிகவும் சந்தோஷமே நீ பிறந்த நற்செய்தியே. மிகவும் பேரின்பமே ராஜாவும் ஜனனமே. மிகவும் சந்தோஷமே நீ பிறந்த நற்செய்தியே. கிறிஸ்மஸ் காலம் இயேசுவின் ஜனனம் மிகவும் பேரின்பமே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் புவிக்கு கொடுத்தாரே. உலகத்தை வரும் பாவத்தை
பிறப்பிக்க ஐயாவின் வழிவராய் மிகவும் பேரின்பமே ராஜாவும் ஜனனமே மிகவும் சந்தோஷமே நீ பிறந்த செய்தியே மிகவும் பேரின்பமே ராஜாதிராஜன் தேவாதி தேவன் பூமிக்கு கொடுத்தாரே மிகவும் பேரின்பமே ராஜாதிராஜன் தேவாதி தேவன் பூமிக்கு கொடுத்தாரே மிகவும் பேரின்பமே ராஜாவும் ஜனனமே மிகவும் சந்தோஷமே செய்தியே மிகவும் பேரின்பமே ராஜாவும் ஜனனமே மிகவும் சந்தோஷமே செய்தியே மிகவும் பேரின்பமே ராஜாதிராஜன் தேவாதி தேவன் பூமிக்கு கொடுத்தாரே கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை பாடல்களால் மகிழ்ச்சி செய்தியாக அறிவித்த பாடல் குழுவினருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடும் நாம் கிறிஸ்து பிறப்பு விழா அடிப்படையான செய்தி மகிழ்ச்சியின் விழா என்பதை மையப்படுத்தி பாடல்களை இசைக்க வருகிறார்கள் எம் புனித ஜெபமாலை அன்னை கோவில் பாடகர் குழுவினர். தாரகங்களே தாரகங்களே தாரக ஜாலங்களே தாளத்தில் பாடலாமோ தாளத்தில் பாடலாமோ தூட்டில் மடுவாக பிறந்தார் மேலத்தால் பாடலாம் தாரகங்களே தாரகங்களே தாரக ஜாலங்களே தாளத்தில் பாடலாமோ தாள நேரத்தில் பாடலாமோ Gloria, 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 Gloria. Gloria, மேகம் படித்தால் தூவிடுதே என் திங்கள் பாடி வீசிடுதே மேகம் படித்தால் தூவிடுதே என் திங்கள் பாடி வீசிடுதே ஆண்டோர சேனையும் இடையர்கள் கூட்டமும் பாடி வணங்கினரே ஆண்டோர் சேனையும் இடையர்கள் கூட்டமும் பாடி வணங்கினரே அந்த கட்டாய் தாளமேளத்தில் பாடலாமோ தாளமேளத்தில் பாடலாமோ
கவியாய் பிறந்தராவில் மாந்தர்கட்காய் தாளமேளத்தில் பாடலாமோ தாளமேளத்தில் பாடலாமோ தாரகங்களே 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 தாளத்தில் பாடலாமோ தாளமேளத்தில் பாடலாமோ Gloria, 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 Gloria. Gloria, Gloria, Gloria. கண்ணீர் துடைப்பார் கவலைகள் போக்குவார் பெருமையாய் குடும்பத்தில் பிறந்த நாதன் ஆண்டு வணங்குவோம் புகழ்ந்து போற்றிடுவோம் பாடுவோம் ஆனந்தமாய் காலன் பிறப்பையே ஆண்டவர்காய் தாளமேளத்தில் பாடலாமோ தாரகங்களே தாரகங்களே தாரக தாளங்களே தாளத்தில் பாடலாம் தாளமேளத்தில் பாடலாம் கோட்டில் மனதாக தாரகங்களே தாரகங்களே தாரக தாளங்களே தாளத்தில் பாடலாமோ தாளமேளத்தில் பாடலாமோ தாளத்தில் பாடலாமோ தாளமேளத்தில் பாடலாமோ தாளத்தில் பாடலாமோ தாளமேளத்தில் பாடலாமோ களைந்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட விடியலென வந்த பாலகனை பாடல் வரிகளால் வாழ்த்தி வரவேற்ற பாடல் குழுவினருக்கு நன்றி. இசையால் கிறிஸ்து பிறப்பு செய்தியை கேட்டு மகிழ்ந்த நாம் இறை வார்த்தையோடு அச்செய்தியை கேட்டு மகிழ்வோம். இறை வார்த்தையை எடுத்துரைக்க ஆசிரியர் திருவாளர் பெர்னாடிக் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 8 தொடங்கி 2 தொடங்கி 8 முதல். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்களின் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மக்கள் மகிழ்ச்சி இருவது போல் அவர்கள் திருமுன் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடுவோர் அக்களிப்பது போல் அவர்கள் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்திருந்தீர். அவர்களின் தோளை புண்படுத்திய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். போர்க்களத்தில் வீரர் அணிந்திருந்த காலணிகளும் இரத்தக்கரை படிந்த ஆடைகளும் நெருப்புக்கிரையாக போடப்படும். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளது, ஒரு மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார்.
ஆட்சி பொறுப்பு அவரது தோள்மேல் இருக்கும். அவரது திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதியின் பெருக்கிற்கும் முடிவே இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து அவரது அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறை வார்த்தைக்கு செவிமடுத்த நாம் அடுத்த நிகழ்வாக அன்பை மட்டுமே விதைத்து சென்ற பாலகன் இயேசுவின் செய்தியை பாடலாக அறிவிக்க சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரை அன்போடு அழைக்கிறோம். ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதிரையோடு ஏற்றிட, மாசற்ற ஜோதி மரியாம் கண்ணியிடம் முடித்து, மரியாம் கண்ணியிடம் முடித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மனுக்குமாரன் வேஷமாய் உன்னதனஞ்சி முகஞ்சி வாசகர் மின்னஞ்சி வாசகர் நீலி நீரம் நேடும் உன்னத காதலும் பொருந்தவே செல்வன் அன்னை சொருபன் அரஞ்சிதனா சங்கீத சங்கீத சந்தோஷமன சோமனம் பாடவே இங்கித 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 நம இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. சாமி நம்ம சாமி சாமி ஏசு சாமி. இயேசு பிறந்த ஒரு குடிசையில ஏழை ஜனங்களோட மத்தியில நல்லா நினைச்சு பாரு புத்தியில அவர் இருக்காரு உன்னோட மனசினில. சாமி பெற்ற சாமி இந்த பூமியில மனுஷனா வந்ததென்று செய்தி புரியலையா? மனுஷன மனுஷனாக மதிக்கும் வழிய சொன்ன மகராசனோட பாதம் தெரியலையா? சாமி நம்ம சாமி சாமி இயேசு சாமி. ஓய் சாமி நம்ம சாமி சாமி இயேசு சாமி. சாமி பொதுவான சாமி இயேசு சாமி பொதுவான சாமி. ஏழை எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வதற்கும் வேண்டியதை தருவதற்கும் வேண்டாததை எடுப்பதற்கும்
தேவன் பாருங்களே வானவரோடும் மேய்ப்பர்களோடும் வானவரோடும் மேய்ப்பர்களோடும் கீர்த்தனம் பாடி போற்றி பணிவோம் கீர்த்தனம் பாடி போற்றி பணிவோம் மாற்றிடுவார் கவரோகம் நம்மை செய்திடுவார் சிங்காரம் சுமதிடுவார் நம் காரம் நம் வாழ்வு நம் கூரம் நம் வாழ்வு நம் கூரம் சரிகமபதனி நமக்கொரு காலன் பிறந்தார் ரீமபலிரிசா ரீமபதனி நமக்கொரு காலன் பிறந்தார் We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. பூத்தாடும் பூமேலே மொய்கின்ற வந்தாக நாம் மாறுவோம் கிறிஸ்துமஸ் வந்தாச்சு நியூ லைஃபும் கிடைச்சாச்சு நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம் பூ பூ பூமேலே பூத்தாடும் பூமேலே மொய்கின்ற வந்தாக நாம் மாறுவோம் கிறிஸ்துமஸ் வந்தாச்சு நியூ லைஃபும் கிடைச்சாச்சு நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம் கேரல் பாட்டுங்கள் வண்ண சாறுகள் மனதில் மகிழ்ச்சி என்றும் நட்பு மலரட்டும் வாழ்க்கை செழிக்கட்டும் இயேசு நம்மோடென்றும் இனி வாழ்வில் துன்பங்கள் ஏதும் இல்லாமல் காணுங்கள் பாடுங்கள் தாளங்கள் போடுங்கள் பூ பூ மேலே பூத்தாடும் பூ மேலே மொய்கின்ற வந்தாக நாம் மாறுவோம் கிறிஸ்துமஸ் வந்தாச்சு நியூ லைஃபும் கிடைச்சாச்சு நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம் பூ 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 மேலே பூத்தாடும் பூ மேலே மொய்கின்ற வந்தாக நாம் மாறுவோம் கிறிஸ்துமஸ் வந்தாச்சு நியூ லைஃபும் கிடைச்சாச்சு நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம் ஈடாகுமா அவர் அன்பிற்கு இணையாகுமா அவர் மனிதரை மீட்டிடவே ஏழை குழந்தையாய் அவதரித்தார் வானம் பூமி ஈடாகுமா அவர் அன்பிற்கு இணையாகுமா அவர் மனிதரை மீட்டிடவே ஏழை குழந்தையாய் அவதரித்தார் பணியின் மத்தியில் அமைதியின் குடும்பத்தில் மீட்க தேவன் வந்தார் அரண்மனை இல்லாமல் துணியும் இல்லாமல் அன்பாய் மனிதரானார் இனி வாழ்வில் துன்பங்கள் ஏதும் இல்லாமல் காணுங்கள் பாடுங்கள் காலங்கள் போடுங்கள் பூ பூ மேலே பூத்தாடும் பூ மேலே மொய்கின்ற வந்தாக நாம் மாறுவோம் கிறிஸ்துமஸ் வந்தாச்சு நியூ லைஃபும் கிடைச்சாச்சு நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம் பூ மேலே பூத்தாடும் பூ மேலே மொய்கின்ற வந்தாக நாம் மாறுவோம் கிறிஸ்துமஸ் வந்தாச்சு நியூ லைஃபும் கிடைச்சாச்சு நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம்
அது நீங்கிவிடும். அலை போல் வரும் துன்பங்களும் புயல் போல் வரும் மின்னல்களும் பனி போல் என்றும் மாறிவிடும். உயிர் போல் அது நீங்கிவிடும். சோகம் தாகம் தீண்டிடும். வாழ்க்கை சீராய் மாறும். தேடல் கைகூடும். இன்பம் செழித்தோடும். வாழ்வு இசையாய் மாறும். இனி வாழ்வில் துன்பங்கள் ஏதும் இல்லாமல் பாடுங்கள் பாடுங்கள் தாளங்கள் போடுங்கள். பூ பூ மேலே பூத்தாடும். பூ மேலே முழுகின்ற வண்ணாக நாம் மாறுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, ஜூலை பூ கிடைச்சாச்சு, நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம். பூ மேலே பூத்தாடும். பூ மேலே முழுகின்ற வண்ணாக நாம் மாறுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, ஜூலை பூ கிடைச்சாச்சு, நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம். கேரள் பாட்டுங்கள் வந்த சாயல்கள் மனதில் மகிழ்ச்சி என்றும். நட்பு மலரட்டும். வாழ்க்கை செழிக்கட்டும். இயேசு நம்மோடென்றும். இனி வாழ்வில் துன்பங்கள் ஏதும் இல்லாமல் காணுங்கள் பாடுங்கள் தாளங்கள் போடுங்கள். பூ மேலே பூத்தாடும். பூ மேலே மொய்கின்ற வண்டாக நாம் மாறுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, ஜூலை பூ கிடைச்சாச்சு, நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம். பூ மேலே பூத்தாடும். பூ மேலே மொய்கின்ற வண்டாக நாம் மாறுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, ஜூலை பூ கிடைச்சாச்சு, நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம். இனி வாழ்வில் என்றும் இன்பமே என்ற வரிகளோடு இசைமழை பொழிந்து நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய புனித ஜெபமாலை அன்னை பாடற்குழு மாணவ மாணவியருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை செய்தியை வாசிக்க சிஎஸ்ஐ கிறிஸ்துவ ஆலய சார்பாக திருமதி புனிதா ரூபி பிரேம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 - 14 வசனங்கள் வாசிக்க கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 - 14 வசனங்கள். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேயு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார்.
அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிக்கும்படியான வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பூமியின் இருளை போக்க வந்த சூரியன், நிந்தைகள் யாவும் நீக்க வந்த பூமகன் இயேசு பாலனின் செய்தியை அறிவிக்க ராமநாதபுரம் CSI கிறிஸ்தவாலய பாடல் குழுவினரை அன்போடு அழைக்கின்றோம். ராஜகுமாரன் மாரடை சூழே கணவரே அதிசயமே. ராஜகுமாரன் மாரடை சூழே கணவரே அதிசயமே. துறந்தவரே என்றவனே, எனக்காக மேன்மையை துறந்தவரே என்னவனே. இல்லாத கவிதை உண்டு, நீக்காக தாரம் உண்டு, பாராதலாக உண்டு மன்னவனே. இல்லாத கவிதை உண்டு, நீக்காக தாரம் உண்டு, பாராதலாக உண்டு மன்னவனே. ராஜகுமாரன் மாரடை சூழே கணவன் பிறந்தோரே அதிசயமே. ராஜகுமாரன் மாரடை சூழே கணவன் பிறந்தோரே அதிசயமே. தாயின் உள்ளத்தை கேட்கவரே தாய் நீரங்கவரே. தாயின் உள்ளத்தை கேட்கவரே தாய் நீரங்கவரே. எங்களை எங்கும் நீரே நிலைகளை தண்ணீரே தாயை போலும் நீரே மன்னவனே. எங்களை எங்கும் நீரே நிலைகளை தண்ணீரே தாயை போலும் நீரே மன்னவனே. ராஜகுமாரன் மாரடை சூழே தாய்மையாய் பிறந்தவரே அதிசயமே. ராஜகுமாரன் மாரடை சூழே தாய்மையாய் பிறந்தவரே அதிசயமே. ஜீவங்களுக்கு பாலனை கொடுக்கிறோம். கடவுளுக்கு
திருமகன் தேடி வந்தால் கூடி அமைந்திடுவோம். வேறினும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை குழங்கிடுவோம். கடவுளின் திருமகன் தேடி வந்தால் கூடி அமைந்திடுவோம். இதை கொண்டாடுவோம், Merry Christmas, கொண்டாடுவோம். Merry Christmas. பாலனி பாடி பாடினி நாம் தீபமொழிந்திடுவோம். அவர்களும் அமைதி அகிலத்து இறைய யாவோ பயிர்ந்திடுவோம். தேனிலும் இனிய கீதம் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடி வந்தால் கூடி அமைந்திடுவோம். வான்வெளி நிலவு வயவெளி குளிர் வான்வெளி கேட்கிறதே. வானக தேவன் வார்த்தையம் இறைவன் மாமரி மகனானார். வயல்வெளி நிலவு, வயல்வெளி குளிரில் வாழ்த்தொலி கேட்கிறதே. வானக தேவன் வார்த்தையம் இறைவன் மாமரி மகனானார். மாசிலமரு காருங்கள் ஆபரண அழகு காருங்கள். மாசிலவனும் ஒரு காணுங்கள், நாகரனும் ஒரு காணுங்கள். நான் உடலிப்பு அவரிடம் தானே அவரையே நாடிடுவோம். மறுமுதலிட்டு அவரிடம் தானே அவரை நாடிடுவோம். தேனிலும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடி வந்தால் கூடினம் அழிந்திடுவோம். கடைநிலை மாந்தர் உயர்நிலை அடையும் நம்பிக்கை தருமிதமே. ஆயிரம் கொண்ட மானிடர் வாழ்வில் பேரொளி நிதமதுவே. கடைநிலை மாந்த உயர்நிலை அடையும் நம்பிக்கை தாழ்மிதமே. தாரில் சொந்த மானிட வாழ்வில் பேரொளி நிதமதுவே. கோமகன் அருகில் வாருங்கள், குறையில்லா பேரருள் தானுங்கள். கோமகன் அருகில் வாருங்கள், குறையில்லா பேரருள் காணுங்கள். நாளைய பொழுதின் விடியல் நாமே ஒன்றாய் முழங்கிடுவோம். நாளைய பொழுதும் விடியல் நாமே ஒன்றாய் முழங்கிடுவோம். தேனிலும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடி வந்தால் கூடினம் அழிந்திடுவோம். தேனிலும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடி வந்தால் கூடினம் அழிந்திடுவோம். தினம் கொண்டாடுவோம், Happy Christmas! கொண்டாடுவோம். Merry Christmas! பாலனை பாடினி பாடினி நாம் தீபமாய் ஒளிந்திடுவோம். அவர்களும் அமைதி அகிலத்து நிறைய யாவரும் பயிர்ந்திடுவோம். தேனிலும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடி வந்தால் கூடினம் அழிந்திடுவோம். இன்பங்கள் தரும் இனிமையின் வரம் கிறிஸ்து பாலன் என்ற இறை செய்தியை வழங்க வட்டகை மன்ற தலைவர் மற்றும் குலசேகர தலைவர் அருட்பணி பிரேம் கிறிஸ்துதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் நிறைவா, எங்களுக்காக நீர் பிறந்திருக்கிறீர். உடைய பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் நீர் எதற்காக பிறந்தீர் என்பதை நினைவு கூறும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களை ஆட்கொள்ளட்டும். இறை மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இறை மகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். பாடல் பாடும் பொழுது ரொம்ப இனிமையாக ரசித்து கேட்டோம். அங்கே ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லோரும் அவங்க பாடலை பார்த்தாங்க, நான் அந்த அம்மாவை தான் பார்த்தேன். பட் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ எக்ஸ்பிரஷன், பயங்கர எக்ஸ்பிரஷன். அம்மா தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப காரணம் என்னன்னா, அவ்வளோ அழகாக பாடுனீங்க. தங்கச்சிமார் தம்பிமார் தேங்க்யூ, ரொம்ப அழகாக பாடுனீங்க. ஸோ அப்படி சும்மா தட்டலாம். தேங்க்யூ. எஸ். ஸோ அவ்வளோ மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு விளம்பரம் மாதிரி அப்படி முன்னாடி நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு 10 minutes. ஆமாம், கடவுள் நம்மளுக்காக பிறந்திருக்கிறார். அவங்களாம் பாட்டு பாடணுன்னு எனக்கும் ஒரு பாட்டு பாடுற ஆசை வந்துச்சு. எங்களுக்காக பிறந்தார் இயேசு, எங்களை காக்க பிறந்தார். எங்களுக்காக பிறந்தார் இயேசு, எங்களை காக்க பிறந்தார். கழனியிலே இறங்கி கடுமையாக உழைக்கும் எங்களுக்காக பிறந்தார். கழனியிலே இறங்கி கடுமையாக உழைக்கும் எங்களுக்காக பிறந்தார். எங்கள் உழைப்பையே நம்பி உயிர் வாழ்ந்து செல்லும் எங்களை காக்க பிறந்தார். எங்கள் உழைப்பையே நம்பி உயிர் வாழ்ந்து செல்லும் எங்களுக்காக பிறந்தார். எங்களுக்காக பிறந்தார் இயேசு, எங்களை காக்க பிறந்தார். கந்தை அணிந்து என்றும் நிந்தையிலே மாடுகின்ற எங்களுக்காக பிறந்தார். கந்தை அணிந்து என்றும் நிந்தையிலே வாடுகின்ற எங்களுக்காக பிறந்தார். ஒரு சொந்தம் என்றும் சொல்லிக்கொள்ள பந்தம் ஒன்றும் இல்லாத எங்களை காக்க பிறந்தார். ஒரு சொந்தம் என்றும் சொல்லிக்கொள்ள பந்தம் ஒன்றும் இல்லாத எங்களை காக்க பிறந்தார். எங்களுக்காக பிறந்தார் இயேசு, எங்களை காக்க பிறந்தார். பெண்களாக பிறந்து கண்கள் கசங்கி நிற்கும் எங்களுக்காக பிறந்தார். ஆனா அதுல கொஞ்சம் கேள்வி இருக்குது. பெண்கள் மட்டும்தான் கண்கலங்கிறீங்களா, இல்லை ஆண்களும் கண்கலங்கிற மாதிரி மக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். பெண்களாக பிறந்து கண்கள் கசங்கி நிற்கும் எங்களுக்காக பிறந்தார். வாழ்வில் துன்பம் அனுபவித்து துவண்டு போயிருக்கும் எங்களை காக்க பிறந்தார். வாழ்வில் துன்பம் அனுபவித்து துவண்டு போயிருக்கும் எங்களை காக்க பிறந்தார். எங்களுக்காக பிறந்தார் இயேசு, எங்களை காக்க பிறந்தார். எங்களுக்காக பிறந்தார் இயேசு, எங்களை காக்க பிறந்தார். தேங்க்யூ. ஏசாயாவின் தீர்க்க புஸ்தகத்தில் 9வது அத்தியாயத்தில் 6வது வசனம், அதில் என்னென்ன கடவுளுடைய ஒரு பெயர் உண்டு. என்னென்ன பெயர் உண்டு? நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. இம்மானுவேல் அது உண்டு. ஆனால் ஏசாயா தீர்க்க புஸ்தகத்தில் அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஆமாம், எஸ். அது மொழிபெயர்ப்பில் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக நான் ரொம்ப மொழிபெயர்ப்பு நானும் பயன்படுத்துவோம். திருச்சபையில் மொழிபெயர்ப்பு பயன்படுத்துகிறவர் இருக்கிறார். வியத்தகு ஆலோசகர், அப்படி தானே போடப்பட்டிருக்குது. வியத்தகு ஆலோசகர். வியத்தகு ஆலோசகர் அப்படின்னு சொன்னா அப்ப நம்மதுல எப்படி போட்டிருக்குது? பவர் எடிஷன்ல ஆலோசனை கர்த்தா. வியத்தகு ஆலோசகர், ஆலோசனை கர்த்தா. அவர் எதற்காக பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், நமக்காக ஆலோசனை தரும்படியாக,
ஆலோசனை என்ன சாதாரண ஆலோசனை அல்ல, வியத்தகு ஆலோசனை தரும்படியாக ஆண்டவர் பிறந்திருக்கிறார். வியத்தகு ஆலோசனை தரும்படியாக ஆண்டவர் பிறந்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே சில வேளைகளிலே நாம் யோசிப்பது உண்டு, ஒரு செயல்பாடை செயல்படுத்துவதற்கு முன்பாக நாம் யோசிப்பது உண்டு. கடந்த நாட்களில் எங்களுடைய திருச்சபையில் ஒரு தாவீதை குறித்து யோசிக்கும் பொழுது, சிக்லாக்கிலே எல்லாரும் தாவீதுக்குரிய எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு போகும் பொழுது தாவீது கடவுளிடத்திலே ஆலோசனை கேட்பார். நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா? அமலேக்கரை நான் பின்தொடர வேண்டுமா? ஒருவேளை நான் பின்தொடர்ந்தால் நான் அவர்களை பிடிப்பேனா என்று சொல்லி கடவுளிடத்திலே ஆலோசனை கேட்பார். ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார், நீ பின்தொடர் என்று சொல்லி. அதே போல ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர், நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர். யோவானின் நற்செய்திகள் 2ஆம் அதிகாரத்துல அங்கு திராட்சரசம் தீர்ந்து போயிடுச்சு. திராட்சரசம் தீர்ந்து போயிடுச்சு. திராட்சரசம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுங்க. ஒருவேளை நம்முடைய விசேஷங்கள்ல கறி பிரியாணி முக்கியமான பார்ட்டு போல அங்கு திராட்சரசம் முக்கியமான பார்ட். ஒருவேளை திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு இழுக்கு, ஒரு அவமானம். பட் அந்த அவமானத்திலிருந்து, அந்த இழுக்கிலிருந்து, அந்த அவப்பெயரிலிருந்து அந்த குடும்பத்தை மீட்டெடுக்கும்படியாக கடவுள் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. எல்லாரும் போய் மரியாதை கேட்கிறாங்க, அம்மா நான் என்ன செய்யணும்மா? அம்மா நான் என்ன செய்யணும்? அந்த அம்மா சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா அவர் ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர் என்று சொல்லி அன்னை மரியா அறிந்து வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அன்னை மரியாவை குறித்து உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க. அந்த திருமணம் என்னைக்கு நடக்குதுங்க? எங்க நடக்குதுன்னா காணாவூர். என்னைக்கு நடக்குது? வெனஸ்டேவா? எத்தனாவது நாள்? 3வது நாள். என்னைக்கு? வாரத்தின் முதல் நாள் அன்னைக்கு ஞாயிறு இல்லையா? அப்ப 3வது நாள் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க கல்யாணம் நடக்குமா? செவ்வாய்க்கிழமைங்க கல்யாணம் நடக்குமா? அங்க நடந்திருக்குது இல்லையா? இன்னொன்னு, இந்த அம்மா தாங்க ரோல் எடுத்திருக்காங்க. இந்த அம்மா தாங்க ரோல் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அம்மாட்ட போய் கேட்கிறாங்க. ஸோ அந்த அம்மா ரோல் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த அம்மா சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேளுங்க அப்படின்னு சொன்னா ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர் என்பதை அன்னை மரியாவும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அன்னை மரியாதை அறிந்து வைத்தது போல ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, என்ன ஆண்டவரை செய்யணும்? ஆண்டவர் சொல்றார், போய் இது தண்ணி நிரப்புங்க அப்படின்னு சொல்லி, தண்ணி நிரப்புங்கன்னு சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை சொல்லும்படியாக பிறந்திருக்கிறார். குழம்பி போய் இருக்கிறீர்களா? ஐயோ, உங்களுடைய வாழ்விலே பல திட்டங்களோடு கூட தொடங்கப்பட்ட உங்களுடைய வாழ்விலே குழப்பத்தோடு கூட இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக வியத்தக ஆலோசகராகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். 2வது காரியம், அவர் எப்படிப்பட்டவர்? இன்னொரு பேர் சொல்லுங்க. வலிமை மிகு தந்தை. அப்படித்தானே? வலிமை மிகு தந்தை. பவர் எடிஷன் என்ன போட்டுருக்குது? வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன் இல்லையா? வலிமை மிகு தந்தை அப்படின்னு சொன்னா அந்த வலிமையை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். வல்லமையான செயல்பாடுகளினாலே, அப்படி சொல்லலாம், வல்லமையான செயல்பாடுகளினாலே நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். வல்லமையான செயல்கள் அப்படின்னு என்ன சொன்னா என்னது? வல்லமையான செயல்னு சொன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னா இதுதான், செங்கடல் தான். எகிப்திலிருந்து வெளியில வந்துட்டோம், பார்வோன் பின்னாடி விரட்டிட்டு வர்றான், வெளியில வந்துட்டோம், ஒரு நிம்மதியோடு வரும்னு பார்த்தா செங்கடல். பெருமூச்சு விட முடியல, தப்பிச்சிட்டோம்னு சொல்லி பெருமூச்சு விட முடியல, செங்கடல். ஒரு பெரிய கேள்விக்குறி. அவ்வளவுதான் நம்முடைய லைஃப். ஆனா இந்த வலிமை மிகு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத வகையில ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறார். செங்கடலை 2ஆக பிளந்து ஒரு புதிய பாதையை உருவாக்குகிற கடவுள். ஸோ வல்லமையுள்ள கடவுள், வலிமை மிகு ஆண்டவர். அதே போல இங்க பார்க்கிறோம், யோவானின் நற்செய்தியில் 21ஆம் அதிகாரத்துல உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஏன்னா சீடர்கள் பார்க்கிறாங்க, மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆண்டவர் வருகிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வருகிறார். அவங்கள பார்க்கிறாரு. அவங்கள பார்த்த உடனே சொல்றாரு, நீ வலைய ஆழத்துல போய் போடப்பா.
நீ வலைய ஆழத்துல போய் போடு. அங்கு பார்க்கிறாங்க, போகிறார்கள், இழுக்க முடியாத அளவிற்கு அங்கு மீன்கள் வருகிறது. இழுக்க முடியாத அளவிற்கு அங்கு மீன்கள் வருகிறது. அங்கு ஒன்றுமே இல்லாத நிலையில, ஒன்றுமே இல்லாத, அவங்க எவ்வளோ பிரயாசப்படுறாங்க, ஒன்றும் கிடைக்கல. பட் அந்த ஒன்றுமே இல்லாத நேரத்தில் இந்த வல்லமையுள்ள ஆண்டவர் அங்கு ஒரு வல்லமையை உருவாக்குகிறார். இருக்க முடியாத அளவில் அங்கு மீன்கள் கிடைக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் வெறுமையோடு கூட இருக்கிறீர்களா? வெறுமையோடு கூட இருக்கிறீங்களா? எல்லா இடத்துலையும் தடையாக இருக்கிறதா? வெறுமையோடு கூட காணப்படுகிறோம்னா, வெறும் கையாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் என்று சொன்னால், யாக்கோபு பாரர்ல, வெறும் கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் என்று சொல்லி, அதே போல் இன்னைக்கு நம்ம வெறுமையாக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வலிமை மிகு தந்தை, வல்லமை மிகு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையான செயல்களை செய்து, வல்லமையான அரும் செயல்களை செய்து உங்களுடைய நிரம்ப ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். தாவீது சொல்றார் தெரியுமா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் சரிசமமான ஆசீர்வாதம் இல்லைங்க, சும்மா சாதாரண ஆசீர்வாதம் இல்லைங்க, நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒருவேளை அப்பா அம்மா பிள்ளை ஏதாவது கேட்டான்னு சொன்னால், ஒரு 50 ரூபா கேட்டால் எவ்வளோ கொடுப்போம்? அம்மா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கம்மா? 50 ரூபா கேட்டால் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 10 ரூபா கொடுப்பாங்களாம், 10 ரூபா கொடுப்பாங்களாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. நீங்கள் 50 ரூபா கேட்டால் 100 ரூபா கொடுக்குற ஆண்டவருங்க. ஆமென். என்ன தாவீது அதான் சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ வல்லமை மிகு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையான செயல்களை செய்து, வல்லமையான அரும் செயல்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக செய்கிற ஆண்டவர். எப்படி வெறுமையான படகை நிரம்பத்தக்கதான ஆசீர்வதித்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை ஆண்டவர் மாற்றி போடுவார். விசுவாசிங்கள். மூன்றாவது, அவர் அமைதியின் அரசன் இல்ல, அமைதியின் அரசன், சமாதான பிரபு. நம்முடைய வாழ்க்கையில அமைதி தருகிற ஆண்டவர். இந்த அமைதி எப்ப இருக்கும், எப்ப இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிப்போன்னு சொன்னா, இந்த சீடர்கள் இருக்காங்க பாருங்களேன், கூடயே இருந்தாங்க. ஆண்டவரே நான் உங்க விட்டு போகவே மாட்டேன், எனக்கு ஒண்ணு போட்டாலும் நான் கூட தான் இருப்பேன். ஆனா என்னாச்சு, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் சொல்றாங்க, நம்மளையும் பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல ஓடி ஒளிந்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் தோன்றி, நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் அமைதி உண்டாவதாக. அப்ப பயத்தில் இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. திருமறையில் பயப்படாதங்கிற வார்த்தை எத்தனை முறை வருது தெரியுமா? 365 முறை வருகிறது பயப்படாத என்கிற வார்த்தை. அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஸோ உங்களுடைய பயங்களை மாற்றி போட்டு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் பிறக்க போகிறார். நம்முடைய பயங்களை மாற்றி போட்டு எதையெல்லாம் குறித்து பயப்படுகிறோமோ, எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குங்க. எனக்கு பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிள்ளைகளை குறித்து பயம், அவருடைய வாழ்க்கை குறித்து பயம், கடன் பிரச்சனை, வேலையில் நிறையா. ஸோ எல்லா பயத்தையும் மாற்றி போடுவதற்காக, எல்லா பயத்தை மாற்றி நமக்கு அமைதி தரும்படியாக ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஆண்டவர் பிறந்திருக்கிறார். அப்படி உங்களுடைய உள்ளத்துல, உங்களுடைய இல்லத்துல ஒரு சமாதானமான ஒரு சூழலை உருவாக்கும்படியாக அவர் பிறந்திருக்கிறார். 3 காரியங்கள் உங்களிடத்துல சொன்னேன். என்ன காரியம்மா? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, என்னென்ன சொன்னேம்மா? பாட்டு அவ்வளோ ரசிச்சீங்க இல்லைம்மா, என் பிரசங்கத்தை எவ்வளோ கேட்டிருக்கேன் நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன். ஆலோசனை, வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு தந்தை, அமைதியின் அரசர். ஆமா, இந்த 3 காரியங்கள். ஆக உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் ஆலோசனை தந்து உங்களை வழிநடத்த இருக்கிறார். உங்களுக்கு வல்லமையான செயல்களை தந்து உங்களை வழிநடத்த இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில பயத்தை போக்கி சமாதானத்தை தந்து உங்களை வழிநடத்த இருக்கிறார். அந்த ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுவோம், அவரை நம்புவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். God bless you. God bless you.
வியத்தகு ஆலோசகர், வல்லமை மிகு தந்தை, அமைதியின் அரசர் நம்மிலே பிறந்திருக்கிறார். அன்போடு நம் இல்லங்களிலே உள்ளங்களிலே வரவேற்போம் என்ற இறை செய்தியை சிறந்த முறையில் வழங்கிய ரெவரண்ட் வி பிரேம் கிறிஸ்தாஸ் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இத்தனை நிகழ்வுகளுக்கும் முத்தாய் பயிக்கிற விதத்திலே நாம் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிற நற்செய்தியை அறிவிக்க வருகிறார் கிறிஸ்மஸ் தாத்தா அவர்கள். கிறிஸ்மஸ் தாத்தா அவர்கள் புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களால் இந்நிகழ்வு சிறப்பிக்கப்படுகிறது. நன்றி. கிறிஸ்மஸ் பரிசோது கிறிஸ்மஸ் பரிசோடு அடிமான குழந்தைகளே ஓடி வாருங்கள். அடிமான குழந்தைகளே ஓடி வாருங்கள். அவந்தே கிறிஸ்மஸ் அவந்தே பரிசோடு நள்ளிரவு வேளையிலே ஆயிரம் கூடையில் வெள்ளம் நள்ளிரவு வேளையில் ஆயிரம் கூடையில் செய்து தந்தனரே தேவதானம் பாதுகாப்பு செய்து தந்தனரே. கிறிஸ்மஸ்
நிகழ்த்தி ஆடலுடன் நம்மை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்து சென்ற புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக காரிருள் நடுவே பேரொளி உதித்து மரியின் மடியில் சுடரொளி தவழ்ந்தது, மார்கழி பனியில் பாலகன் பிறந்தது, பாருலகமே மகிழ்ந்தது. ஆம், நாமும் இன்பமான அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க ஜெபத்துடன் கூடிய ஆசி வழங்க நம் மறைவட்ட அதிபர், நம் ஆலய பங்கு பணியாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நிகழ்வில் பங்கெடுத்து பாடி மகிழ்ந்து இறைவார்த்தையை கேட்டு இறை செய்தியில் நம் உள்ளத்தின் ஆழத்தில் இறைவனை பதித்து கிறிஸ்மஸ் தாத்தாவின் வருகையோடு மகிழ்ந்திருக்கிறோம். பங்கெடுத்த, ஈடுபட்ட, உழைத்த இங்கு வந்திருக்கிற அத்துணை நபர்களுக்கும், குறிப்பாக குலசேகர தலைவர், வட்டகை மன்ற தலைவர் ரெவரன் பிரேம் கிறிஸ்தாஸ் அவர்களுக்கும், சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், இறைமக்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நிறைவு ஜெபத்திலும் ஆசையிலும் பங்கெடுக்க போகிறோம். அதன் பிறகுதான் உண்மையான ஐக்கியம், எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிற ஒரு பாடல். எனவே இப்போது அனைவரும் எழுந்து நிற்போம். கடைசி பாடல் வரை எல்லாரும் எழுந்து நின்று சேர்ந்து இணைந்து பாடி இறை ஆசிக்காக வேண்டுவோம். மன்றாடுவோமாக. தூய தந்தையே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்வோடு கொண்டாடக்கூடிய வகையில் எங்களையெல்லாம் ஒரே குடும்பமாக இணைத்திருக்கிறீர். எங்கள் உள்ளங்களில் இறை ஆசியை நிறைவாய் கொடுத்திருக்கிறீர். இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து இறை வார்த்தையின் ஒளியில் உமது இறை பிரசன்னத்தை ஆழமாய் உணர்ந்திருக்கிறோம். இறைவா, உமது பிறப்பு வரலாற்றையே மாற்றி போட்டது. உமது பிறப்பு உலகத்துக்கு புத்தெழுச்சியை கொடுத்தது. உமது பிறப்பு வாழ்வுக்கு புதியதொரு பாதையை அமைத்து கொடுத்தது. இதோ நாங்களும் ஒன்றாக சேர்ந்து வந்து உமது பிறப்பின் மகிழ்வை கொண்டாடி இருக்கிறோம். எத்துணை நன்று, எத்துணை நன்று. அத்துணை பேரும் ஒன்றாய் வாழ்வது என்கிற வாக்குக்கேற்ப நாங்கள் எப்போதும் ஒன்றாய் வாழ, நன்றாய் வாழ உமது ஆசையால் எங்களை நிரப்புவீராக. இந்த நாளில் இந்நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களையும், இதற்காக உழைத்தோரையும், பங்கெடுத்து பயன் பெற்றோரையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை சுமக்கிற பணியாளர்களாய், நல்ல உள்ளங்களாய் இருக்க செய்தருளும். இன்றைக்கு மகிழ்ச்சியின் நாளை கொண்டாடுகிறோம். நாங்கள் யாரை சந்தித்தாலும் மகிழ்ச்சியான வார்த்தையை, மகிழ்ச்சியான செயல்பாட்டை எப்போதும் பகிர்ந்து கொடுத்திட உமது ஆசியை கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்போது அனைவரும் இணைந்து இறுதி பாடலில் பங்கெடுக்க போகிறோம். பாடுகர் குழுவினர் பாடுகிற போது நாமும் இணைந்து பாடி இறைவனை புகழ்வோம். தேங்க்யூ. God bless you. மாநில எல்லைகள் வீட்டினை கண்ணிடும் மாபெரும் நாளிலே, ஆங்கில மந்தையிலே ஆனந்தம் பொங்கிடுதே. தேவதேவன் ஈசுராஜன் பிறந்த நாளிலே, தேவதேவன் ஈசுராஜன் பிறந்த நாளிலே. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ்,
Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. பாடுகை கரைமடிந்த மனிதனின் இறைவுருவில் பாடுதே பகை உணர்வும் மனமுறிவும் மறைந்து போகுமே நிறைவும் மனநிறைவும் உதயமாகுமே பகை உணர்வும் மனமுறிவும் மறைந்து போகுமே நிறைமகிழ்வும் மனநிறைவும் உதயமாகுமே. Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. அடிமை அடிமையானவற்றின் ஆட்சி அழிந்து போகுமே படைபலமும் பணபலமும் வீழ்ச்சி கொண்டு சாகுமே உண்மை நன்மை உலகிலே உயர்வு அடையுமே அன்பு தெய்வம் வாழ்விலே அமைதி பெருகுமே அன்பு தெய்வம் வாழ்விலே அமைதி பெருகுமே. Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. Merry Christmas.